நான் இப்போ ப்ளே பண்ண போகிற வீடியோவை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாருங்கள். நீங்கள் ஏதோ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள சண்டை கிடையாது. ஒரு மகன் வந்து அவங்க அப்பாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. இது இத்தனை பேர் பிடிக்கிறாங்க, இருந்துமே வந்து அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெத்த தகப்பன் கூட யோசிக்காமல் அந்த அடி அடிக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் பிறக்க போது அந்த தந்தை வந்து எவ்வளோ பாசத்தோடு தூக்கியிருப்பார், எவ்வளோ முத்தம் முத்திருப்பார், என்னென்னலாம் கனவு கண்டிருப்பார். ஒரு நொடியில் போட்டு இந்த அடி அடிக்கிறாரு அவங்க அப்பாவை. அது என்னென்ன ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தில் வந்து குழந்தைவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிர்தா சேகோன்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இவர் ரன் பண்ணிகிட்டு இருக்க போதே வந்து இந்த கம்பெனி ஒரு பையன் டேக் ஓவர் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் வந்து பிடெக் முடிச்சுட்டு வந்து எம்பிஏ முடிச்சுட்டு வந்து இப்போ அவங்க அப்பாவோட கம்பெனி இவன் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். குழந்தைகளுக்கு வந்து ஹேமான் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த பையன் வந்து சுமார் லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக சக்திவேலுங்கிற அந்த பையன் வந்து லாஸ்ட் 5 வருஷமாக வந்து அவங்க அப்பாவோட கம்பெனி குழந்தைகளோட கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணி இவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. பட் இவருக்கு அந்தளவு அவங்க அப்பா அளவுக்கு வந்து பெரிய நிர்வாக திறமை இல்லை போல இருக்குது. ஸோ வந்து கம்பெனி லாஸில் போக ஆரம்பிக்குது. லாஸில் போக ஆரம்பித்த உடனே சக்திவேல் என்ன பண்ணுறாரு, கடன் வாங்குறதும் கந்து வெட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரிய வந்து என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையனுக்கும் இவருக்கும் வந்து வாக்குவாதம் நடக்கு. இந்த வாக்குவாதம் வந்து சில நாட்கள் வந்து கண்டினியூ ஆனவுடனே அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, சரி இன்னும் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை வந்து விட்டுட்டு இவர் வந்துட்டார். இவங்க பையனும் வந்து கொஞ்ச நாள் கம்பெனி ரன் பண்ணி பார்த்துருக்கான். கொஞ்சம் பண தேவை இருந்திருக்கு. ஸோ அந்த பண தேவைக்காக அவங்க அப்பாட்ட எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு காசு கேட்டிருப்பார் போல இருக்குது. பட்டு குழந்தைவேல் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து குழந்தைவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் ஒரு ரைஸ் மில் மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா 50% ஓனரு, குழந்தைகளோட மாமனார் வந்து ஒரு 50% ஓனரு. ஆனால் இப்போதைக்கு அந்த ரைஸ் மில்லை வந்து கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னா குழந்தைவேல் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. குழந்தைவேல் நிறைய காசு இருக்குது அப்படின்னு சக்திவேல் நம்புறாரு. ஸோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டானா இருக்கும், இப்போ வந்து நம்ம அப்பா நம்ம காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருப்பார் போல இருக்குது. பட் அவங்க அப்பா வந்து திட்டட்டவும் மறந்துட்டார். இந்த மாதிரி இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இதையும் நீ இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆக்கிடுவேன், அதனால் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சக்திவேல்கிட்ட சொல்லிட்டார் போல இருக்குது. இதை சக்திவேல் மனசுலேயே வச்சுக்கிட்டு இவங்க அப்பா மேலே கோபத்திலே இருந்திருக்கிறாரு. இப்போ ஒரு பிப்ரவரி மாதம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அப்பா வந்து பெரம்பலூர் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வாசலில் உட்காந்துருந்துருக்கிறாரு. அப்போ வந்து மகன் சக்திவேலும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த பண பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சம் கொடுங்க, நான் வந்து என் கம்பெனியில் இன்னும் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு. ஸோ அங்கேயும் வந்து சக்திவேலு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைவேல் மறுத்திருப்பார் போல இருக்குது. ஸோ உடனே கோபமான சக்திவேல் வந்து தகப்பானும் பார்க்காம அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த வாக்குவாதம் இருக்கு இல்லையா, இதை கேட்டுட்டு அவங்க அம்மா ஹேமா வந்திருக்காங்க. வந்து ஐயோ என்னடா பையன் நம்ம புருஷனை அடிக்கிறானே சொல்லிட்டு வந்து தடுத்துருப்பாங்க போல இருக்குது. என்ன லேடிஸ் தானே, ஸோ தள்ளிட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க அப்பா அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அம்மா கத்திருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வேலையாட்கள் எல்லாருமே வந்து அவனை சக்திவேல் வந்து குழந்தைகள்கிட்ட பிரித்து தனியாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க ஆத்திரம் அடங்காமல் பிரித்து விட ரொம்ப கோபமாகவே அடிக்கான்.
என்னமோ வந்து ஒரு பகையாளி அடிக்கிற மாதிரி விரட்டி விரட்டி அடிக்கிறான். அதில் வந்து சில அடிகள் வந்து அவங்க அப்பாவோட ஃபேஸில் பட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுது. ஸோ இன்ஜுரி ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை. அட்மிட் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல் கேட்பாங்கள்ல, எப்படி அடிபட்டிருக்கு, என்ன அடிபட்டிருக்கு, இது ஆக்சிடெண்ட்டா, இல்லை வந்து நார்மலாக கீழே விழுந்தீங்களா, இல்லைன்னா வந்து யாராவது ஒரு ஆளால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் சைடு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சிடெண்ட் இருந்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, இல்லை யாராவது அடிச்சிருந்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, இந்தமாரி குழந்தைவேலுன்னு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு சிவியர் இன்ஜுரியோட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சக்தி மேல் வந்து கேஸும் போடுறாங்க. சில நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த குழந்தைவேலு வெளியே வர்றாரு. அப்புறம் ஃபேமிலியில் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, சரி என்ன இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பம், கேஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைவேலை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைவேலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இது எங்களோட குடும்ப பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்கள் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் என் பையன் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் அதை வந்து வாபஸ் வாங்கிடுறோம், இது எங்களோட குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைவேலை கேஸை வாபஸ் வாங்க வச்சுருது எல்லாரையும். ஸோ அவங்க பையனும் ஈஸியாக கேஸ்லேருந்து வெளியே வந்தது தான். ஆனால் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மனசில் நம்ம பையன் நம்மளை அடிச்சிட்டானே, நம்மளுக்கு அவமானம் ஆகிடுச்சு, அதை விட நம்ம ஆசையாக பார்த்து வளர்த்த பையன் நம்மளை காசுக்காக அடிச்சிட்டாங்கிற அந்த மனவேதனை வேறு, வெளியே நியூஸ் தெரிஞ்ச அந்த கேவலங்கள் வேறு, அவரால் வந்து அந்த மனசுக்குள்ளே புழுங்கி வெளியே வந்து 2-3 நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாய்சன் குடித்து இறந்துருந்தார். ஆனால் வந்து அவங்க பையனுக்கு வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை, அவன் நார்மலாக தான் இருக்கான். பட் அந்த தகப்பனோட மனநிலைமை யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கையில் ஏந்தி தூக்கி முத்தம் கொடுத்து ஆசையாக ஸ்கூலில் கொண்டு விட்டு அவனை டெய்லி பிக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜில் கொண்டு விட்டு அவனுக்கு தேவையான படிப்புங்களை வழங்கி தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட பிஸ்னஸை பையன்கிட்ட கொடுத்து அழகு பார்த்து அப்படின்ற ஒரு தகப்பனை கை நீட்டி அடித்து அதுக்கப்புறம் கூட சரியாக மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அவங்க அப்பா கொஞ்சம் மனசு மாறி இருக்கும். ஆனால் வந்து இவன் மன்னிப்பும் கேட்காம திமுறை நடந்தான். அவங்க அப்பா மனசுக்குள்ளே புழுங்கி குழந்தைகள் விஷத்தை குடித்து இறந்து போயிருந்தார் பிப்ரவரி மாதத்துலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அவங்க அப்பாவை அவன் வந்து அடித்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அவங்க வீட்டில் சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்திருக்கு ப்ராப்பராக. ஸோ இப்போ வந்து அந்த சிசிடிவி அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சு. யாரோ வந்து அந்த பதிவை எடுத்து சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லேயும் பரப்பி விடப்போ இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரிஞ்சு இப்போது 3 கேஸ் வந்து சக்திவேலுக்கு மேலே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் தவப்பன் அடித்த அந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அவருக்கு இல்லை, நம்ம அப்பா இறந்து போயிட்டாருங்கிற அந்த மனவேதனையும் இல்லை, அவனுக்கு வந்து காசு தான் முக்கியம். இந்த காலத்தில் சில பசங்களெல்லாம் பார்க்க பெருமையாக இருக்கும். எப்படின்னா, வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க ஒரு ஆளாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஊர்லேயே இருப்பாங்க, ஆனால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களே ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக கையில் கொடுத்து அந்த ஒழுங்காக சரி வர ரன் பண்ண தெரியாமல் லாஸில் கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பணத்தை கேட்டு அவங்க அப்பாவை அடித்து அவங்க கொண்டு என்ன மிருக ஜென்மம் பார்த்தீங்களா. சில நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க, உழைச்சி வாழ்கிறாங்க, உழைச்சி ஒரு பெரிய ஆளாக வராங்க. அவங்க காலை கழுவி அந்த தண்ணியை குடித்தா கூட அவனுக்கு அந்த பாவம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.